வணக்கம். நான் பரஞ்சோதி பாண்டியன். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் களப்பணியாளர். நாம் இன்னைக்கு என்ன தலைப்பு பேச போறோம் அப்படின்னா, நீர்நிலை புறம்போக்குகளில் அரசிடம் பட்டா கேட்பது வீண். ஏனென்றால் அதற்கு அரசே உரிமையாளர் அல்ல. அதாவது நீர்நிலை புறம்போக்குகளுக்கு அரசு உரிமையாளர் அல்ல என்பது பற்றி தான் நம்ம பேச போறோம். சென்னையில் அடையாத்தில் கூவத்தில் கரையோரமாக, பக்கிங்ஹாம் கெனால் கரையோரமாக, சென்னை புறநகரில் இருக்கிற சிறு சிறு குட்டைகள், எல்லா பகுதிகளிலையும் சின்ன சின்ன குட்டை, இந்த பகுதியில் இருக்கிற நீர்நிலைகள், தமிழகம் முழுக்க இருக்கின்ற நீர்நிலைகள், மதுரையில் வைகை ஆத்தங்கரையோடும் கூட நிறைய குடியிருப்புகள் இருக்கு. இப்படி நகரங்கள் முழுக்க நீர்நிலை புறம்போக்குகள். ஏன் வீடு கட்டி வாழ்கிறாங்க? வீடு கட்டி வாழ்கிறவங்க பெரிய ஆளெல்லாம் கிடையாது. சாமானியர்கள், அடித்தட்டு மற்றும் நடுத்தர மக்கள் நகரங்களுக்கு வந்து, அதாவது உடல் உழைப்பு கொடுத்து சுரண்டப்பட்டு அவர்களெல்லாம் வந்து பாட்டாளி முழுக்க முழுக்க வந்து அவர்களுக்கான குடியிருப்பு தேவையை அந்த இடங்கள் தான் நிறைவேற்றுகிறது. ஒரு 2 சென்ட் மனை நீங்கள் போய் சென்னையில் போனோம்னா இன்றைக்கி சென்ட் 1 கோடி ரூபாய் இல்லாமல் கிடையாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 20,000 ரூபா 25,000 தான் மாதம் சம்பாதிக்கிறவங்களாம் இருப்பாங்க. இப்போ அவர்கள் எங்கே போவாங்க? அரசு கட்டி கொடுத்துருக்கிற அந்த குடிசை மாற்று வாரிய வீடுகளெல்லாம் வந்து அந்த நெருக்கத்துக்கு போதுமானதாக இல்லை, ஜன நெருக்கத்துக்கு போதுமானதாக இல்லை. ஆக நீர்நிலை புறம்போக்குகள் தான் வந்து அவர்களுடைய வாழ்விட தேவையை தற்பொழுது பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது. அப்போ அது முதல்ல அவங்க நீர்நிலையை விட்டு ஆக்கிரமிக்க வேண்டும், ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னு தான் இவங்க சொல்கிறாங்க. அது வாழ்விடமாக பயன்படுத்துவதற்கும் ஆக்கிரமிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஆக்கிரமிப்பு என்ற சொல் என்னன்னா வந்து அது நிறைய தான் கொஞ்சம் வச்சுக்கிட்டு இன்னொன்று எடுக்கிறதுக்கு பிறகு தான் ஆக்கிரமணம், அதாவது போய் என்கரேஜ் பண்ணுறது. இது அப்படிலாம் இல்லை. அவன் வாழ்வுக்காக அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். 1972ஆம் ஆண்டுக்கு முன்பிலிருந்தே குடியிருப்புகளாக இருந்தது. அதாவது நான் ஏரிக்கரை புறம்போக்கில் இருந்தால் அதை காலி செய்ய தேவையில்லை தற்சமயம். ஆனால் பட்டா கேட்குறாங்க. பட்டா கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாது அப்படின்ற சட்ட புரிதலை தான் வந்து சாமானியர்களுக்கு புரிய வகையில் நம்ம சொல்கிறோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா துறைப்பாக்கம் அப்படின்னு ஒரு ஊர் உண்டு. அதாவது சோழிங்கநல்லூர், துறைப்பாக்கம், பெருங்குடி, இந்த அங்கே பார்த்தீங்கன்னா டிபி ஜெயின் காலேஜுக்கு எதிர்த்தாப்புல பார்த்தீங்கன்னா அங்கே குட்டை அப்படின்னு ஒரு ஊரே உண்டு. அது வந்து ஒரு குட்டை புறம்போக்கு. ஆனால் அங்கே குடியிருப்புகள் ஆகிவிட்டது. அது ஜன நெருக்கடி ஆக ஆக குட்டை முழுக்க வீடு கட்டப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் குட்டையை சுற்றி பட்டா நிலதாரர்கள் இருந்தாங்க பாருங்க. அவங்க காம்பவுண்டு போடும்போது அந்த குட்டையில் இருக்கிறவங்களுக்கு வழியே கிடையாது. காம்பவுண்டு குதிச்சு போக வேண்டிய நிலைதான் இருந்தது. ஆக குட்டையில் வாழ்கிறதுனால முதல்ல வழி இருக்காது. சிலர் என்கிட்ட சொல்கிறாங்க, சார் நாங்கள் குட்டையில் இல்லை சார், குட்டையோட கரை, ஏரியோட கரைக்கு அந்த பக்கம் இருக்கோம் அப்படின்றாங்க. ஏரி கரையாக இருந்தாலும் அதுவும் நீர்நிலை தான் சார். இந்த குட்டையில் வந்து தண்ணீரே வரல சார், இந்த குட்டையில் வந்து தண்ணியே வந்து நிற்கலை சார் அப்படின்னாலும் நீதிமன்றம் எப்படி பார்க்குதுன்னா, அது தண்ணி நிற்கலை, அது வந்து தண்ணி ரீசார்ஜ் ஆகலை அப்படின்னா அது வர வழி எல்லாத்தையும் ஏற்கனவே அடைச்சாச்சு. அடைச்சதுனால தண்ணி வரல, அதோட கெனால்லாம் வந்து கனெக்ட் ஆகலை, அதனால் வந்து அங்கே தண்ணி வரல, அதனால் அதையும் அடைச்சிட்டிங்க, அது தப்புன்னு சொல்லி அதையும் வந்து தண்ணி வந்தாலும் தண்ணி வரலனாலும் குட்டை நீர்நிலை தான் அப்படின்னு நீதிமன்றங்கள் பல்வேறு தீர்ப்பில் சொல்லியிருக்கு. அதுதான் அவங்க என்ன செய்கிறாங்க, பொதுப்பணித்துறை சில நீர்நிலைகளை பட்டியலிட்டு வைக்குது. சார் இது பொதுப்பணித்துறை நீர்நிலையில் வரல சார், அதனால் அவங்க வந்து அரசு வந்து இதில் தலையிட முடியாது சார் அப்படின்னா. பொதுப்பணி நீர்நிலைத்துறைக்கு டேங்க் ப்ரொடக்ஷன் ஆக்ட் இருக்கு, 2007 டேங்க் ப்ரொடக்ஷன் ஆக்ட். அதன் அடிப்படையில் அதை ஆக்கிரமிச்சிங்கன்னா அதை காலி பண்ணுவாங்க. மீதி இருக்கிற குட்டை, ஏரி, புறம்போக்கு எல்லாம் பொதுப்பணித்துறையில் வரலனாலும் அது நீர்நிலையாக இருந்தால் அது 1905 ஆக்கிரமிப்பு சட்டப்படி அகற்றுதலுக்கான வேலையை அவர்கள் செய்கிறார்கள். அப்போ அந்த குட்டை, அந்த நீர்நிலை அப்படின்னா என்ன? அது அரசு தான், அரசு நினைச்சா செய்யலாமே சார், அரசு தானே பட்டா கொடுக்குது அப்படின்னு
அரசு நினைச்சா செய்யலாமே அப்படின்னு சொல்றாங்க. திருப்பூர் கலெக்டர் ஆஃபீஸு நீர்நிலையில் தானே இருக்கு, மதுரை உயர் நீதிமன்றம் நீர்நிலையில் தானே இருக்குது அப்படிலாம் கேட்குறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர், அதாவது பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்டரைன், பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்டரைன் கோட்பாடில் நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க. அதாவது யாரும் இப்போ நாம் ஒரு ட்ரஸ்ட் அறக்கட்டளையை நாம தான் உருவாக்கி வைப்போம். இப்போ நாமெல்லாம் மனுஷனை உருவாக்கியிருப்போம். ஆனால் இந்த ஆறு மலை, ஏரி, குளம், குட்டை, கடல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை இது. அதனால் வந்து அது அனைவருக்குமானது. அதை அனைவரும் தண்ணி குடிக்கணும், அதில் பறவைகள் வரணும், அதில் காக்கா வரணும், அப்படி அனைவரும் வரும். அது பொது பயன். அதனால் அது வந்து அதாவது இயற்கையே உருவாக்குன ஒரு ட்ரஸ்ட். அது எப்படி நீதிமன்றம் பார்க்குது என்றால், இயற்கையே உருவாக்குன ஒரு ட்ரஸ்ட். அப்போ அது அரசாங்கத்துக்கு அது அதிகாரம் இல்லையானால் அவர் அந்த ட்ரஸ்டின் மேனேஜிங் ட்ரஸ்டி, அவர் எக்காரணம் கொண்டும் அதனை வேறு நபர்களுக்கு தாடாதி வினிமய விக்கிரயம் செய்யக்கூடாது. அந்த ட்ரஸ்டின் நோக்கம் பழுதுபடக்கூடாது அப்படின்னு தான் பார்க்குது. இதுதான் வந்து பல்வேறு தீர்ப்புகள் நான் முகநூலில் எழுதிக்கிட்டு இருக்கேன், சமூக ஊடகங்களில் எழுதிட்டு இருக்கேன். அப்போ அது என்ன பார்க்குதுன்னா, இது பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்டரைன். சாமானியர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீர்நிலைகள் பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்டரைன், அது ஒரு அறக்கட்டளை. அப்போ அந்த அறக்கட்டளையில் தலைவர் யார், நிர்வாகம் பண்ணுறது அரசு. அப்போ அதுள்ள மெம்பர் யார், நம்ம மக்கள். அப்போ நாம தான் உருவாக்கியிருக்கோம் அந்த அறக்கட்டளை. அது வந்து ஆற்றினுடைய கடமையை செய்து எல்லாருக்கும் தண்ணியை சப்ளை பண்ணுங்க, கொண்டு போய் ரீச் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு அறக்கட்டளைக்கு ஒரு பொது பயன் இருக்குல்லவா, அது போல இது ஒரு அறக்கட்டளை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்டரைனை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அரசுக்கிட்ட பட்டா கொடுக்கறதுக்கு அதிகாரம் இல்லை. கோர்ட்டு எல்லாம் அரசு வக்கீல் என்ன சொல்ற, ஜட்ஜி என்ன சொல்றாரு, நான் தரமாட்டேன்ற. அப்போ வந்து அரசியல் கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க, கோர்ட்டு வந்து பணக்காரங்களை எல்லாம் இப்போ விட்டுருது, ஏழை பாளையங்களுக்கு பட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. பட் ஆனால் அது எப்படி அதை நிறுவுறாங்கன்னா, பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்டரைனில் நிறுவுறாங்க. அதனை உடைப்பதற்கு, அதனை சரி செய்வதற்கு, அதை தாண்டி சொல்லுவதற்கு சாமானியர்களுக்கு வாதங்கள் இருந்தால் நிச்சயமாக நாம் வந்து அது சாமானியர்களுக்கு பட்டா கொடுக்கலாம். அப்போ அது பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்டரைன் இல்லை என்ற பார்வையிலே நான் தொடர்ந்து இப்போ ஆய்வு செய்கிறேன், படிக்கிறேன். வேறு யாராவது தகவல் இருந்தால் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நிறைய சாமானியர்களுக்கு பட்டா கிடைக்கட்டும் அப்படின்ட்டு. இப்போ பட்டா கிடைச்சிட்டா அப்போ அது நீர்நிலைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அதற்கு பிற பகுதிகளில் நம்ம நீர்நிலையை உருவாக்குவதற்கு வேலை செய்யணும். அப்படி தான் நம்ம பண்ணணும். ஆக சாமானியர்களுக்கு சொல்ல வேண்டியது என்றால், ஏரிகளை, நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பாமல் நம்ம இருப்போம். ஏற்கனவே அது இருந்து அதை தண்ணி வராமல் நாம் ஏரி ஆக்கிரமிச்சாலும், அது அகற்றினால வெளியே போனாலும் தண்ணி வேறு வழியிலேருந்து வருவதற்கு வழி இல்லாமல் போகுது அப்படின்ற பட்சத்தில் நாம் நிச்சயமாக வந்து வேறு பகுதிகளில் நாம் கூட இடம் வாங்கி கொடுத்து குளம்லாம் வெட்டி அவங்களுக்கு அரசுக்கு ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கிட்டு இதை எடுத்துக்கலாமா, அப்படி வாய்ப்பு இருக்குதா என்ற நோக்கில் நான் நம்முடைய பார்வை போயிட்டுருக்கு. எனவே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அதாவது ஏரி நீர்நிலை புறம்போக்கில் இருப்பவர்களுக்கு அரசுக்கிட்ட பட்டா கொடுக்க அதிகாரம் இல்லை. அவர்கள் வெறும் காப்பாளர், அவர்கள் ஒரு அறங்காவலர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நிலத்தின் பயன் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன்.